என்ன பண்ணிட்டு இருக்க? கண்டென்ட்டே கிடைக்கலடி கிடைக்கலடி தக்ஷு. என்ன கண்டென்ட் போறதுனே தெரியல, ஒரே குழப்பமா இருக்கு. நீ கண்டென்ட் போட மட்டும் கன்சிஸ்டா போடுறியா என்ன? சரி அதை விட வெள்ளிமணி கொலுசுக்குள்ள துள்ளுகிற மனசுக்குள்ள யாருக்குள்ள யாரு இருக்கா தெரிஞ்சவங்க யாரும் இல்ல. தும் ஷாக் தும் 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 ஷாக். சரி ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் யோசிச்சுட்டே இருக்கேன், இன்னும் மண்டையில வர மாட்டேங்குது. ஏதாவது ஒரு கண்டென்ட் சொல்ல. என்ன கண்டென்ட்? நீ பேசாம டெய்லி மினி vlog மினி விளாகா? சரி மினி விளாக் போடலாம். ஏதாவது விளாகா போடணும் தக்ஷு, அதான் என்ன போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நினைச்சேன் சரி நீ வாழ்க்கையை திருப்பி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு விளாக் போடுறேன். அப்படியே ரீசெட் ரொட்டீன் அது அப்படியே வைரல் ஆயிடுச்சு. ஓகே சரி இதே ஒரு கண்டென்ட்டா போடுறேன். சரி இனிமே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பாக்குறவங்க வந்து யாரும் முக்காசி சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணா கூட எனக்கு கொஞ்சம் வியூஸும் போக மாட்டேங்குது. என் மண்டையை தான் பிக்கிறேன். பாக்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சேனல்ல வந்து. ஏன்னா வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க மேடம். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் அன்பு நார்த்தி. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்ன யூடியூப் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். அண்ட் எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் 2025 வந்து எல்லாருமே வந்து மேஜர் சக்ஸஸ் எல்லாமே நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது எல்லாமே கிடைக்கும்னு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த vlog எதை பற்றி பார்த்தீங்கன்னா வந்து நியூ இயரில் வந்து எப்பயுமே நம்ம ரெசல்யூஷன் எடுப்போம், அதை வந்து நம்ம கடைப்பிடிக்கவே மாட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு மாதம் நல்லாயிருக்கும், அடுத்த ஒரு மாதத்தில் வந்து நம்ம கை விட்டுருவோம். அந்த மாதிரி இல்லாமல் வந்து இந்த இயரை வந்து கொஞ்சம் ப்ரொடக்டிவாக எப்படி எடுத்துகிட்டு போகிறது, இந்த இயரில் வந்து நம்ம கம்பேக் கொடுக்குறோன்ற ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அந்த கம்பேக்கை வந்து நம்ம எப்படி ப்ராப்பராக கொண்டுட்டு போகலான்றது வந்து இந்த விளாக் ஃபுல்லாக நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிளான் யுவர் கோல்ஸ். நீங்கள் உங்களுக்கு சின்னதாக வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்டாக நீங்கள் கோல்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. இன்னமே நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. புடிங்கிருப்ப போட ஒரு ஸ்ட்ராங்காக டீ வாங்கிட்டு போ. பிரேக்ஃபாஸ்ட் நான் எப்பயுமே ஸ்கிப் பண்ணிவிடுவேன். ஏன்னா காலேஜ் போகிற 8 மணிக்கு கிளாஸ்னால் நான் 7:30 தான் நான் கிளம்புவேன். ஸோ அதனால் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து கொஞ்சம் நட்ஸ் அதெல்லாம் வந்து பேக்கெட்டில் போட்டுட்டு போனால் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்கிறதுக்காக நான் இந்த ரொட்டீனும் நான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். ப்ளஸ் அது கூட சேர்த்து வந்து ஃப்ரூட்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தின்றதை வந்து நிறையா நம்மளுக்கு சொல்லுவேன், ஆனால் நான் வந்து செய்ய மாட்டேன். ஸோ இந்த வருஷத்துலேருந்து நான் வந்து கண்டிப்பாக செய்யலான்றதுக்காக ஸோ இதை வந்து நான் நல்லா ரொட்டீன் பண்ணலான்னு நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் காலையில் எழுந்து ஒரு 5 நிமிஷமாச்சும் மெடிடேஷன் பண்ணணுன்றதுக்காக கொஞ்சம் யோசிச்சு வச்சுருக்கேன். அண்டு இந்த வீடியோ வந்து இதில் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணி விட்டுருந்தோம். அண்ட் இந்த செக்ஷனில் வந்து நான் பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நான் எடுக்கல. அந்த வீடியோக்காக நான் எடுத்து திருப்பி அதை வச்சுட்டேன். வழக்கம் போல் இங்கே என்ன இருக்கும், வெறும் காய்கறி, மட்டன், சிக்கன் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நாங்கள் மட்டன் சிக்கன்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம். கொஞ்சம் வந்து இந்த வெளியே வந்து இந்த பிஸ்கெட்டு எல்லாம் நிறைய சாப்பிடுவோம், அதை கம்மி பண்ணிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இந்தமாரி ஜங்க்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம். இந்த வருஷத்துலேருந்து கொஞ்சம் ஹோம்மேட் ஃபுட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணோம். நம்ம ஹெல்த் வைஸ் நான் கொஞ்சம் அஃபெக்டாக இருக்கனால ஸோ வந்து ப்ராப்பர் வந்து ஹெல்த்தி ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணோம். அண்ட் ஹாஸ்டல் நான் தான் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதே வீட்டில் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், எங்கள் அம்மாவே செஞ்சுருவாங்க. பொத்தி வளர்த்த பிள்ளை மேகன், அதனால அதுக்கு வெட்டு போ. அப்பப்போ கொஞ்சம் சைடில் மட்டும் இது பண்ணுவேன். பட் அம்மா அப்பாவோட அருமை எல்லாம் வந்து ஹாஸ்டல் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு நல்ல இதுவாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராப்பர் ப்ரோட்டீன், ஃபைபர், அதுக்கப்புறம் வந்து கார்போ, இது எல்லாமே சேர்த்து தான் வந்து ஒரு ப்ராப்பர் மீல் பிளேட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக பிளேட் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம ஹெல்த் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னையே நான் பார்த்துக்கணுன்றதுக்காக வந்துட்டு ஸ்கின் கேர் அப்புறம் வந்து ஹேர் கேர்லாம் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணலான்றதுக்காக அதையும் வந்து இந்த ரொட்டீனில் வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கலான்னு இருந்தேன். நம்ம தான் பார்த்துக்குன்றத வந்து இவ்வளோ வருஷம் புரியாமல் இந்த வருஷம் தான் கொஞ்சம் மண்டையில் பல்பு எரிகிற மாதிரி எரிஞ்சுது. ஸோ நீங்களும் அதே மாதிரி தான், உங்களை நீங்கள் மட்டும்தான் பார்த்துக்க முடியும். உங்களுக்காக யாரும் நிற்கவும் மாட்டாங்க, உங்களுக்காக வந்து யாரும் சப்போர்ட் பண்ணவும் மாட்டாங்க. நீங்கள் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டா தான் நீங்கள் மற்றவங்க, உங்கள் லவ்டு ஒன்ஸ், உங்கள் ஃபேமிலி எல்லோரும் நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வருஷம் ப்ரியாரிட்டி வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து மற்ற எல்லாத்துக்கும் கொடுங்க. ஸோ இது வந்து நான் இந்த வருஷம் வந்து ஃபாலோ பண்ணணுன்னு நான் இருக்கிறேன். ஸ்கின் கேர், ஹேர் கேர் பண்ணுறதுனால உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் தெரியுமா? வேணால் கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து என் டார்க் நெக் பற்றி நான் இந்த க்ரீம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டார்க் நெக் க்ரீம் வந்து நான் உங்களுக்கு ஒரு அடுத்த வீடியோ இல்லை ஷார்ட்ஸில் வந்து நான் உங்களுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் கோல் என்னவான்னு இருக்குன்னா, இந்த தடவை வந்து நம்ம எப்பயுமே வந்து கடவுளை வந்து சில டைம் மட்டும் தான் நம்ம கும்பிடுவோம். அப்படி கும்பிடாமல் எப்பயும் நம்ம வந்து டெய்லியும் வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு எப்பயுமே வந்து கடவுள் இருக்காங்களா இல்லையான்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் நம்புனீங்கன்னா அது வந்து கடவுள்
கண்டிப்பாக உங்களுக்கு கூடவே இருப்பாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷ் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரே பண்ணுங்கள், அது கண்டிப்பாக நடக்கும். எனக்கு நிறையா நடந்திருக்குது. அண்டு இந்த தடவையும் வந்து நம்ம கோல்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சேஸ் த காட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இந்த தடவை கோல் செட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து வெயிட் குறையிறதுக்கோ இல்லை வெயிட் ஏறுறதுக்கோ எல்லாத்துக்குமே இருக்குது. பட் ப்ராப்பராக நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த்தை வந்து ஃபிசிக்கல் அட்லீஸ்ட் 1 hour வந்து எக்ஸசைஸ் பண்ணால் வந்து ப்ராப்பராக நம்ம ஹெல்த் வந்து நல்லா பெனிஃபிட்ஸாக இருக்குன்றதுக்காக அதையும் ஃபாலோ பண்ணிக்கலான்னு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் வந்து என்னென்னா விஷன் போர்டு அப்படின்னா என்னன்றதை நீங்கள் கேட்கலாம். விஷன் போர்ட் 2025 அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். பட் 2025 வந்து நீங்கள் என்னென்ன கோல் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஒரு சின்ன ஒரு நோட் இல்லை வந்து ஏதாவது ஒரு ஸ்டிக்கி நோட்ஸில் வந்து நீங்கள் பார்த்து அதை ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ அதை நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து ரிமைண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது நம்ம இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அண்ட் இதை வந்து நான் வந்து என் வாலில் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து டைரியில் இருந்துச்சுன்னா டைரியில் இருக்கலாம், இல்லை வந்து எதில் ஃபோனில் வச்சுக்கலாம், எதில் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். சுருக்கமாக சொல்ல போனோம்னா வந்து விஷன் போர்டுறது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ விஷுவலைஸ் பண்ணுறீங்களோ அது வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதுதான் ஒரு இன்ஸ்பிரேஷன் இது பாத்துக்கோங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும். ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்து என் சப்ஸ்கிரைபராக இருக்கீங்களோ எல்லாருக்கும் நீங்கள் நினைக்கிறது வந்து நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த வருஷம் நம்ம கண்டிப்பாக நம்ம கம்பேக் கொடுக்குறோம். கம்பேக் வந்து வார்த்தைகள் மட்டும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் நம்ம செயலையும் இருக்கணுன்றதை வந்து நான் சொல்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்ஸ்கிரைபிங் மை